கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம நடுவில் அருமையான தம்பி துரை நம்ம நடுவில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். துரை குறித்து சொல்லணும்னு சொன்னால், திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இலந்தை குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் தம்பியுடைய பிராட்டப்பை பார்க்கும்போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பிராட்டப்பில் பிறந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் பின்னான காலகட்டத்தில் கல்லூரியில் படிக்கும்போது தூத்துக்குடியில் அவர் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த அமைப்பின் மூலமா ஆண்டவருக்குள்ள வரவும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் நல்ல கிருபையை கொடுத்தார். அதன் பின்பாக அவர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு மிஷனரியாக பீகார் செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருந்த தம்பிதான் கிடியன் துரை. அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தை குறித்து சொல்லணும்னு சொன்னால், மீடியாவில் இருந்தார். மீடியாவில் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ சர்ச் பிளான்டிங் காரியங்களில் நின்று செயல்படக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். மீடியாவில் இருக்கும்போது அகோரி சாமியார் போன்றவங்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு தனக்குள்ளே இருக்கிற தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அநேகருக்கு இந்த மீடியா மூலமாக ஊழியங்களை அறிமுகப்படுத்த ஆண்டவர் மகனை எடுத்து பயப்படுத்தினார். இந்த மீடியா மினிஸ்ட்ரியில் நல்ல கிருபையை கொடுத்து இன்றைய நாளில் உலகமெங்கிலும் ஜெம்ஸ் செய்கின்ற ஊழியங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் இன்னைக்கு அவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்பானது நம்முடைய மிஷன் ஸ்தாபனம் ஊழியம் செய்கிற இடத்துல விசுவாசிகள் பெருகி வருகின்ற காலகட்டத்தில் அடுத்து சபை நிறுவப்பட வேண்டியது ஒரு முக்கியமான பணி. நம்முடைய சவுத் இந்தியாவில் கேட்டா பல கஷ்டங்கள் உண்டு. அதுவும் நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அதன் நடுவிலும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதிர்ப்பை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதன் விளைவாக இன்றைக்கு பல இடங்களில் அதோடு புதிதாக சில இடங்கள்ல கட்டுவதற்கும் இடம் வாங்க, அதோடு அதனுடைய தேவைகளை மக்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நல்ல கிருபையை மகனுக்கு கொடுத்து இந்த நாள்ல பயன்படுத்தி வருகின்றார். இந்த நாள்ல அவர் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் நம் நடுவில் தம்பி கிதியோன் துரை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாட்களுக்கு அப்புறமாக உங்களோடு இந்த சந்தர்ப்பத்தை இல்லைனா இந்த செய்தி வேலையை உங்களோடு இடைபடுவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிலும் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் இந்த ஜூம் மீட்டிங்கில் பேச வேண்டியது இருக்குதோ அது தெரியல, மிகவும் பலவீனமாக்கி விடுகிறேன். இன்றும் மிகவும் காய்ச்சல் சளினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. 2 காரியங்களை சொல்லிவிட்டு நான் ஆண்டோடைய செய்திக்குள்ளாக போவதற்கு நான் விரும்புகிறேன். முதலாவதாக, என்னுடைய தாய் தகப்பன்மார் என்னை நல்ல ஒரு ஆசிரியராக ஏற்படுத்த முயற்சி எடுத்தார்கள். ஆசிரியராக வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். நானும் மிலிட்ரியில் ஒரு நல்ல ஆபீசர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு நல்ல மிஷனரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டனால இங்கே வந்து மிஷனரியாக பணி செய்வதற்கு, அதுவும் கடந்த பல வருடங்களாக இந்த வட இந்தியாவில் பணி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அநேக பணி நிமித்தமாக அநேக அலைச்சல்கள் இருப்பதனால ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் 7 o'clock கிளம்ப வேண்டியது இருக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு தான் திருப்பி நான் வீட்டுக்கு வர முடியும்.
ஸோ என்னுடைய ட்ராவலுக்காண்டியும், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய டாக்குமெண்ட்ரி பணிகளுக்காண்டியும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமீப காலங்களிலே இந்த திரிய தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை பலமுறை தியானித்து கொண்டிருக்கும்போது, சில காரியங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார். அதனுடைய காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலையும் நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடும் என்னோடும் கிரியை செய்வாராக. நாம் முதலாவது தெரிந்து கொள்வதற்காக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். இந்த உங்கள்ங்கிற இடத்துல உங்க நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதாவது நான் இப்படி வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தேன். துரை, உன் வழியை சிந்தித்து பார். அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய பகுதி. ஒரு சிலர் சொல்றாங்க, ஒவ்வொரு நிமிடமும் கூட நீங்க நிதானித்து அறிந்து நடந்து சென்றால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்கிட்ட கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு நாளையினுடைய இறுதி பகுதியில் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம போன பாதை, இல்லைன்னா நம்ம செய்த காரியங்கள், இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்தை எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னா செஞ்சிருக்கிறோம், அவருடைய தரிசனத்தின் பாதையில எந்த அளவுக்கு கடந்து போயிருக்கிறோங்கிறத நம்ம நிதானித்து பார்த்து சிந்தித்து பார்த்து நாம் ஒவ்வொரு நாளையும் முடிப்போம் என்றால் அது நலமாக இருக்கும். நாம் சரியாக செய்திருக்கிறோம் என்றால் அதை இன்னும் செய்வதற்கும், இல்லை என்றால் அதை திருத்திக் கொள்வதற்கும் இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்த நீங்க முயற்சி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொள்வேன், ஜெபித்துக் கொள்வேன். அப்படியாக நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே, நான் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நான் செக் பண்ணணும், இல்லை நான் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருமையாக ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இதை கற்றுக்கொண்டு இருக்கும்போதே நான் மிலிட்ரிக்காண்டி ஆபீசர் அந்த சில ட்ரைனிங்ல எல்லாம் இருக்கும்போது சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்க கப்பல் இருக்கு இல்லையா, கப்பலினுடைய அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து எல்லாம் தண்ணிக்கு அடியில் அப்படியே முங்கியிருக்கும். நீங்க வெளியவே பார்க்க முடியாது. அந்த முங்கி இருக்கிற பகுதியில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நாட்கள் ஆக ஆக அதில் ஒரு சின்ன சிப்பி மாதிரி ஒரு காரியம் வந்து அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது சில நேரம் நீங்கள் கைட்டெல்லாம் அப்படி இழுத்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி இழுத்து அதில் ரத்தம் வர்ற அளவுக்கு அது கிழிச்சு விட்டுரும். ஆனால் அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதன் லேயர் வந்து லேயராக பெருசாகிக்கிட்டே போகும். இதை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் இதை சரியாக நிதானித்து இல்லைன்னா செக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலன்னா கப்பலை நீங்கள் சுமார் ஒரு 10 நாட்டிக்கல் மைல் தூரத்தில், நாட்டிக்கல் மைல்ங்கிறது கப்பலில் வர்றது, நம்ம கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ரோடுவேஸில் சொல்லுவோம். நீங்கள் கப்பலில் பயணிக்கும் போது அது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைலில் 10 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடில் நீங்கள் கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது என்ஜின் இடமும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அது 1 நாட்டிக்கல் மைல் 2 நாட்டிக்கல் மைல் தான் அது போகிற அளவுக்கு அது பயணிக்கும். ஏன்னா இதை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை அடைவதற்கு சில நேரம் தடையாக இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்று சென்றடைய வேண்டுமோ அதை விட ஸ்லோவாக்குவதற்கும் அது வாய்ப்பா இருக்கு. இன்னும் சிலர் சொல்றாங்க அதை அப்படியே ஓட்ட போட்டு தண்ணி உள்ள வர்ற அளவுக்கு அது மோசமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மளே நாம் நிதானித்தறிய வேண்டியது ரொம்பவும் அவசியம். அப்படி நான் பார்க்கும்போது திரும்பவும் அந்த சிறிய தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களை திருப்பி திருப்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ஒரு நம்பர் 1 இல்லைன்னா என்னைய ரொம்ப சோதித்து பார்க்க வைத்த ஒரு காரியம் ஆமோஸ் 2வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய நடுப்பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமா கற்றுக் கொடுக்கிறார். நான் இதை இப்படி சொல்ல விரும்ப யூத ஜனங்கள்ங்கிறது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள், இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், இல்லைன்னா சபைக்கு ஒழுங்காக போகிறவர்கள், ஊழியத்தில் இருப்பவர்கள், இவர்களை நான் அந்த இடத்துல வச்சு நான் பார்க்குறேன். அப்படி இதை கற்றுக்கொள்ளும் போது நான் தியானிக்கும் போது அதுல ரொம்ப ஹைலைட்டான வசனம் அந்த 4வது வசனத்தினுடைய நடுப்பகுதி, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து. இது நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே நான் உட்காந்துட்டேன். தேவனுடைய ஜனங்கள், தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை, நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி ஆண்டவருக்காண்டி செயலாற்றணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிற காரியம், இல்லைன்னா நம்முடைய மேனுவல் புக் அப்படிங்கிறது இந்த வேதா.
ஆனா இந்த வேதாகமத்தை வெறுத்து அப்படிங்கிற காரியம் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. சில நேரத்துல நம்ம இந்த வேதத்த ஒரு ரொம்ப மதிக்கிற ஒருத்தரா கூட நம்ம இருக்கலாம். தூத்துக்குடியில விஓசி காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கிறிஸ்துவை அறியாத முகமதியர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அ அப்போ கலைவாணன், சுபின்னு சொல்லிட்டு 2 பேரு மிஷனரிக்காக ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போறது பழக்கம். அவங்க வீட்டு பக்கத்துல இவங்க இருந்தாங்க. அவங்களையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு அநேக முயற்சிகள் எடுத்தோம். அவங்க பாம்பேல கலவரத்தின் நிமித்தமாக பாம்பேய விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தவங்க அவங்க. அவங்க வீட்ல ஒரு தடவ போயிருக்கும்போது, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வரப்போது. அப்ப அதுக்காண்டி ஒரு குரான வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப இதுக்காண்டி நாங்க பாம்பே போயிட்டு எங்கேயோ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய காரியத்த சொன்னாங்க. அப்ப நாங்க கேட்டோம். அத தாங்கள நாங்க பார்க்கட்டும் அப்படின்னு. அவங்க காட்டுனாங்களே தவிர எங்க கையில குடுக்கல. சொன்னாங்க, "இல்ல பிரதர் இத தொடணும்னா நீங்க குளிச்சுக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய காரியங்கள சொன்னாங்க. நம்மளும் கூட இதே மாரி சில சடங்காச்சாரங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேதத்திற்காண்டி கொடுக்கிறது வழக்கமா இருக்கலாம். ஆனா, வேதத்தை நேசிக்கிறோமா? அப்படிங்கிறது அங்க இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற கேள்வி. நானு அநேக இடங்களுக்கு போறேன். அநேக டிராவல் பண்றேன். அநேக ஊழியர்கள சந்திக்கிறேன். அது தமிழ்நாடா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், இல்லன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அ ராஜஸ்தான் இப்படி அநேக மாநிலங்களுக்கு நானு பயணிக்கிறேன். ஆனா, நான் ஒரு பார்க்குற காரியம் எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம். அநேக ஊழியர்களும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, வேதத்தை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிப்பதில்லை. சங்கீதம் 1வது அதிகாரத்த திரும்ப திரும்ப நான் அநேக இடத்துல சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தைப் போல இருப்பான். ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. இன்னைக்கு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் வேதத்தை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்கிறேனப்பா. அதிகாலையில எந்திரிச்சு உம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன். அதை சொல்லுகிறபடி நடப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். அதுல அநேக பிரச்சனைகளை போட்டிருக்கு. சமாதானமின்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, அப்படி அநேக காரியங்களை நீங்க அந்த சின்ன தீர்க்கதரிசியில சில இதை பார்க்கலாம். நம்ம குடும்பங்கள்ல வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு, சமாதானமின்மைக்கு, இல்லைன்னா பொருளாதார ரீதியான இழப்புகளுக்கு நாம் வேதத்தை நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிக்காமல் இருப்பதால் காரணம் என்று தைரியமாக சொன்னேன். இந்த இத்தனை வருடமா வட இந்தியாவில் பணி செய்கிறேன். எம்டேசரன் எனக்கு தெரியும், இன்னொரு சிலருக்கு தெரியும். சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்த நபர் தான் நான். ஆனால் ஒரு ஊழியக்காரனாக வரும்போது, ஆண்டவரே நான் என்னப்பா செய்வேன்? குறைந்த அலவன்ஸை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இன்னும் சொல்ல போனா என்னுடைய 2வது குழந்தை பிறக்கும்போது பீகார்ல தான் பிறந்தான். பொருளாதார ரீதியா என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாய்ப்போடு இருந்தது வாசம் தான். ஆனா ஆண்டவர், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று இந்நாள் வரைக்கும் ஒரு குறைவு இல்லாம வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மேலும் மேலும் என்னை ராயல் ஆக்கிட்டு இருக்கிறார் தவிர எந்த இடத்துலயும் நான் குறைந்து போய் இல்லைன்னா அப்பத்திற்காண்டி இறைஞ்சு நின்று ஐயோ ஆண்டவரே இதை கொண்டு இல்லையே அப்படின்னு ஒரு இடத்துலயும் நிக்கிற அளவுக்கு ஆண்டவர் விட்டு விடலை. அதுக்கு காரணம் ஒண்ணுதான் என்னால சொல்ல முடியும். வேதத்தை நேசிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில அங்க ஓடணும் இங்க ஓடணும் அதை செஞ்சு எதை செஞ்சுன்னா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வேதத்தை நேசிக்க, தியானிக்க, அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரத்துல நான் இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அது 2 காரியங்களை ஒன்றாக இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதே ஆமோஸ் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல அதனுடைய நடுப்பகுதியை வாசிக்கிறேன். நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடும் பாதரட்சிக்கும் விற்று போட்டார்களே. 2 வரையும் நான் உங்க சமூகத்துல வைக்க ஆரம்பிக்கிறேன். நான் நீதிமான்கிற இடத்துல ஊழியக்காரங்க, இல்லைன்னா கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காண்டி ஓடுகிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வைக்கிறேன். அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு காரியத்தையும் உங்க கருத்துல வைக்கிறேன். எளியவனை நம்ம எப்படி பார்க்கிறோம்?
நான் 2க்கும் ஒரு உதாரணத்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவது இந்த எளியவர்களை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல சமாரியன் சம்பவத்தை நம்மளுக்கு அதுக்காண்டி தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடக்கிற மனிதர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு நல்ல சமாரியனாக இருக்கிறோம். ஆண்டவர் அதுல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீயும் அப்படியே செய் என்றும் நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். உங்களுக்கு பிறன் யார் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஏவப்படுகிறேன். படுக்காப்புத்துவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. நீங்கள் அநேகர் தெரிஞ்சிருப்பீங்க. ரோத்தாஸ் மலைன்னு ஒரு மலை. அதில் ஒரு உராவன் மக்கள், கர்வார் மக்கள், சோர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதுலேயும் கர்வார் மக்கள் வந்து நிலம் நல்லா விளையணுங்கிறதுக்காண்டி யாராச்சும் மனிதர்களை நரபலி கொடுக்குற பழக்கத்தை கொண்டவங்க. இந்த ஊராவன் மக்கள், கர்வார் மக்கள் வசிக்கிற பகுதியில் நம்ம அநேக ஊழியர்களை அனுப்பி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு இடத்துல படுக்காப்புத்துவாங்கிற இடத்துல நம்ம ஒரு தம்பியை அங்கே ஊழியராக அனுப்பி வச்சாங்க நம்ம அண்ணம்மாருங்க. அந்த தம்பி ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான். யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எளியவர்களும் பரிவு இல்லாதவர்களும், ஏன்னா அங்கே கரண்ட் வசதியோ ரோடு வசதியோ சரியான இடம் எதுவும் கிடையாது. அங்குள்ள தண்ணி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்கி கிடைக்கிற தண்ணி, ஆற்று தண்ணி, அதுவும் இதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை தான் குடிக்க வேண்டியது இருக்கும். இப்படி அநேக இன்னல்கள் மத்தியில் தான் நிறைய இந்த மலைக்கு மேலே உள்ள ஃபீல்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. சில இடத்துல சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர் இந்த தம்பி அங்கே போயிருக்கும்போது அங்கே லைட்டோ பெரிய குடி தண்ணி வசதி நிறைந்த கிராமமோ அது கிடையாது. இந்த தம்பி ஒன்று செஞ்சாங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிற இந்த எளியவர்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு எளியவர்களுக்கும் இவனால இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாப்புல அந்த தம்பி. என்னதான் இருந்தாலும் அது நிறைய நேரத்தில் எனக்கே சில இடத்துல இப்படி உதவி செய்யும்போது சோர்வு வர்றது வழக்கம். பெருசா வந்து எந்த ரிசல்ட்டும் வரல. ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தலைவருடைய பையனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. கீழே ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவதற்கு நான் அங்கேருந்து நீங்கள் வரணும்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். 2 வீலரில் அதுவும் வர்றது ரொம்ப கடினமானது. 2 வீலரில் வந்தாலுமே சரியான ரோடு வசதி கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பகுதியில் போய் பார்க்கலாம். நைட்டும் ஆயிடுச்சு. இந்த முக்கியமான தலைவர் வந்து அநேகரை போய் சந்திக்கிறாரு. கீழே கொண்டு போகணும், ரொம்ப முடியாமல் இருக்கிறான். ஆனாலும் யாரும் உதவி செய்வதற்கு முன் வரல. கடைசியில் இந்த தம்பிட்ட வந்து அந்த ஆள் பார்க்குறாரு. அநேகர் முடியாத பட்சத்துலையும் நைட்டான காரணத்தினாலையும் இவருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. இந்த நைட்டு போதில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கடினம். நைட்டு போல் 2 வீலர் டே டயத்தில் டூ வீலர் ஓட்டுறதே கஷ்டம். நைட்டு நேரத்தில் இன்னும் கஷ்டம். நானே சில நேரத்தில் போயிட்டு கீழே விழுந்திருக்கிறேன். நைட் நேரத்தில் அநேகர் மிஷனரிஸும் கீழே விழுந்திருக்கிறாங்க. அது ரொம்ப அவ்வளோ எளிதானது கிடையாது. பாதை மாறி போயிடுச்சுன்னா திருப்பி பாதை கண்டுபிடிக்கிறதும் மிக கடினமானது. நான் சொல்லுவதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்டதான பகுதி. ஆனாலும் அந்த மயக்க நிலையில் இருக்கிற அந்த தம்பியை பின்னாடி இடுப்போட கெட்டிக்கிட்டு பயணிச்சு வர்றாப்புல. ஒரு 11:30 பார்க்கல நம்முடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. நம்முடைய டாக்டர்ஸும் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபத்தோடு அந்த தம்பியை பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு மணி 2 மணிக்கு அந்த தம்பி இறந்துடுறாங்க. அந்த தம்பிக்கும் மிகுந்த சோகம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எவ்வளோ முயற்சி எடுத்தோம், இதாயிருச்சு. இருந்தாலும் கூட இருக்கிறாப்புல, எல்லா காரியத்திலையும் கூட இருக்கிறாப்புல. ஆனாலும் ஒரு சின்ன இதாயிடுச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்கிற ஊருக்கு போனால் அது அங்கே போயிருந்தா மந்திரவாதத்தை போயிருந்தா அங்கே போயிருந்தா சரியாக இருந்திருக்கும். அந்த தம்பி அங்கே கூட்டு போய் பார்த்தா அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சிலருடைய பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தம்பிக்கு இன்னும் துக்கம் ஆயிடுச்சு. அடிக்கிறதுக்கும் சில காரியங்களை செய்வதற்கும் அஞ்சாதவங்க. பயத்தோடு இருக்கும்போது அந்த அம்மா வந்தாங்க. ஐயா, யாரும் வராதப்ப நீங்க எங்களுக்காண்டி வந்து உதவி செஞ்சீங்க. நீங்க கும்பிடுற ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அங்கு ஒரு சபை எழுப்பப்பட்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்படுகிறது.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தையும் சொல்றோம், ஒரு ஊழியக்காரனுடைய சம்பவத்தையும் சொல்றோம். ஒரு ஜார்க்கண்ட் பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அநேக நேரம் அவர் அடி அடின்னு அடிச்சு போட்டாங்க. இருந்தாலும் தொடர்ந்து திடீர்னு ஒரு நாள் யாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய ஒரு பையனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. எங்க எல்லாமே போனாங்க, மந்திரவாதியை பார்த்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனாங்க, சரியாகல. இறுதியா யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அந்த போதகிட்ட போய் ஒரு ஜோம் பண்ணி பாருப்பா. எங்க எல்லாமோ போயிட்டேன், அவரை நான் நிறைய நேரம் அடிச்சிருக்கேனே, போய் பாரு, உன் பையன் சோமானுன்னா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் அப்படி. அவர் தயக்கத்தோட வர்றாரு. ஆனால் இவர் புன்முறுவலோடு அந்த தம்பி காட்டி ஜோம் பண்றாரு. ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சபை கட்டுவதற்கு நான் லேண்டு ஃப்ரீயாவே தரேன், நீங்க கட்டிக்கோங்க பிரதர் அப்படின்னு இருக்கிறார். ஊழியர்கள் அன்பை விதைப்பதினால், எளியவர்களை நினைவு கூறுவதனால் இன்று சபைகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. ஐயோ ஏதோ அங்க ஒரு தம்பி ஜார்க்கண்ட்ல ஒரு தம்பி அவங்க பண்ணிட்டாங்க, போதும் பிரைஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவோமா? இல்ல 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 இல்ல. வேதம் சொல்லுது, நம்ம சிந்தித்து பார்க்க சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தரும் எளியவர்களையும் நீதிமான்களையும் நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அநேகர் அர்ப்பணிப்போடு வட இந்தியாலையும் வெவ்வேறு பகுதியிலையும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, நீங்க அவங்களை எப்படி நினைவு கூறுகிறீங்க? மேபி இப்படி இருக்கலாம், நீங்க அவங்கள வேதத்துல சொல்லிப்பட்டிருக்கிற மாதிரி அவங்கள விற்று போடாம இருக்கலாம், இல்லைன்னா உதாசீனமா நினைக்காம இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? ஒரு ஊழியத்தை நான் ஒரு தாங்குகிற ஜபத்தினால பொருளால தாங்குகிற ஊழியத்தை நான் அப்படி கேட்டுட்டு இருந்தேன். ஐயா, நீங்க எந்த மிஸ்டரியை தாங்குறீங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள் இருக்கிறாங்க? அவங்கள என்ன படிக்கிறாங்க தெரியுமா? ஏன் தாங்குறேன், நல்லது, அது தப்பா சொல்லலை. ஆனா நேசிக்கிறவர்களாக அவர்களை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அவர்களுக்காண்டி தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் கூட இருந்த அழகு இருக்க அவங்களை நான் அழைக்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்வாராங்க. இந்த இரவு பகுதியில நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பாருங்க, ஆண்டவரே எளியவர்களையும் நீதிமான்களையும் நான் எப்படி பார்க்கிறேன்ப்பா. அவருடைய இன்னல்களையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய ஊழியங்களையும் கூட இருக்கிறேன்னா ஆண்டவர் உதவி செய்வாராங்க. இன்னொரு காரியம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நிதானித்து பார்க்க வேண்டிய, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. திருப்பிக் கொள்ளலாம். திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ கழுத போல உயர போனாலும், நட்சத்திரங்களுக்குள்ள ஒன்ன கூட்ட கட்டினாலும் விழத்தள்ளுவேன் விழத்தள்ளுவேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த ஏசா இல்லைன்னா ஏதோம் இவர்களை குறித்து வரலாற்று பூர்வமாகவும் அநேக காரியங்களை தியானிக்க தேவன் உதவி செய்தார், அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தார். இன்னும் சொல்ல போனா அநேகர் தங்கத்தை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அந்த ஏசா நாட்டுல இல்லைன்னா ஏதோ நாட்டுல இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அவர்களுடைய நகரத்திற்குள்ளாக போவதற்கு ஒரு 2 பேருக்கு மேல போக முடியாது. அது குறுகலான பாதை, ஒரு பாறைக்குள்ளாக ஒரு உங்களுடைய உள்ள போக முடியாது. அதனால தங்களுடைய வேல்யூஸான பொருட்களை அவங்ககிட்ட அங்க கொண்டு போய் பாதுகாத்து வைக்கிறதுக்கு நிறைய யாரும் அவங்கள தொட முடியாத இடத்துல இல்லைன்னா அவங்களுடைய நிர்மூலமாக்க முடியாத இடத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள வந்த ஒரு காரியம் என்னன்னா பெருமை. நீங்க கலாத்தியர் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்திருப்பீங்கன்னா, நான் மரித்து கிறிஸ்து என்னில் வாழ வேண்டும். யோசிச்சு பாருங்க. மோசையை குறித்து சொல்லும் போது எபிரேயர் ஆக்கியோன் எழுதும் போது, அவன் பாவரனுடைய குமார்த்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து, தனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அடையாளங்கள் இருக்கு இல்லையா, தனக்குன்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் இருக்கு இல்லையா, ஒரு குடும்ப பின்னணி இல்லைன்னா சமுதாய பின்னணி. சில நேரத்துல நம்மளுக்கெல்லாம் வரும் தமிழண்டா அப்படின்னு. இந்த எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு, ஆண்டவரே நான் அழிந்து நீர் என்னுள் வாழ வேண்டும் ஆண்டவரே, இந்த மனநிலை எல்லாருக்குள்ள இருக்கு. நிறைய பேரு, யாரையும் நான் தப்பா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க, ஒரு சபைக்கு போயிருக்கும் போது அவர் கேட்டாரு,
என் பேர் அங்க வாசிருவாங்கல்ல, நான் மிஷனரி சப்போர்ட் பண்றேன்னு அங்க வாசிருவாங்கல்ல அப்படின்னு கேட்டார். தப்பா எடுத்துக்கிறாங்க. நம்முடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா? நான் வாழ்வதா, கிறிஸ்து வாழ்வதா? நிறைய நேரம் நம்ம கிறிஸ்துவை ஓரமாக்கிட்டு அவரை பின்னாடி தள்ளி விட்டுட்டு நான் முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறோம், இல்ல நான் என் முகத்தை காட்டணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசுவாரா? என்னில் வாழ்கிற காரியங்கள் நான் 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 அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் ஒளிஞ்சு கிறிஸ்து என்னை பாதுகாப்பார் அப்படிங்கிற காரியமும், கிறிஸ்து வழி நடத்துகிறாங்கிற காரியமும் மேலோங்கி நிற்கும். யூத ஜனங்கள் பெரிய கோட்டை கொத்தளங்களோடு வாழ்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அந்த இனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஏதேன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல வரலாற்று. யோனாவை நீங்க எடுத்து தியானித்து பார்த்தாலும் அங்கேயும் அதே காரியம் தான். நான் சொன்னல, அது நடக்கலல்ல. விசனம் ஆகிறது, கோபம் ஆகிறது, ஆண்டவரோடைய ஒரு சண்டை போடுக்கிற அளவுக்கு யோனாவுக்கும் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. ஏன்? நான் சொன்னது, நான் செய்தது இல்லைன்னா நான்கிற அப்படிங்கிற காரியம் முன்னாடி வந்துருச்சுன்னா. நான் பெங்களூர் பட்டணத்துல செய்தி கொடுக்கும்போது நான் சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ள கூட நான் அப்படின்னு வந்துருச்சுன்னா குடும்பம் உடைச்சிடும். நான் இதை கேட்டுட்டு ஒரு என் கப்பல் வந்தாங்க. அநேக நாட்களாக நாங்க குடும்பத்துல பிரிஞ்சிருந்தோம். ஐயா, இந்த செய்தி எங்களை தொற்றுருக்கு. நம்ம குடும்பத்துல நான் ஒழிய வேண்டும், சமுதாயத்துல நான் ஒழிய வேண்டும், சபையில் நான் ஒழிய வேண்டும். நம்முடைய நாம மகிமைக்காகவோ என்னுடைய பேர் புகழ்வுக்காகவோ ஓடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருக்காண்டி ஓடுகிறோம். இந்த இரவு நேரத்துல சிந்தித்து பார்க்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம். 1, வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள். 2வது, ஊழியர்களையும் எளியவர்களையும் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க. 3வது, நான் ஒளிந்து கிறிஸ்து வளருவதற்கு நாம் என்ன செய்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு நான் அண்ணனுடைய கருத்துல அர்ப்பணிக்க விரும்புகிறேன். நாங்கள் குடும்பமாக அநேக இடங்களுக்கு சைக்கிள்லேயே போகிறது வழக்கம். அது ஹெல்த்துக்காண்டியும் இன்னும் அநேக காரியங்களுக்காண்டியும். அப்போது நாங்கள் ரெகுலராக ஒரு சைக்கிள் கடையில் போயிட்டு சைக்கிள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு போவோம். கிறிஸ்துவை அறியாத ஒரு சகோதரர் ஒரு நாள் நாங்கள் போயிட்டோம். நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. உட்காருங்கிறாங்காரு, சேரை போடுறாரு, ஃபேனை போடுறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்காரு. எனக்கு கொஞ்சம் என்னடா நம்மளுக்கு எப்பயுமே வந்தோம், முன்னாடி வந்துட்டோம் அப்படிங்கிறதுல சில காரியங்கள் அப்படியே இதாகுது. நான் மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அமைதியார் அமைதியார் பொறுமையார். கஷ்டமா இருந்துச்சு. பொறுமையாக உட்காந்தாச்சு. ஏன்னா பிள்ளைகளெல்லாம் திருப்பி கூப்பிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் திருப்பி ட்ராவல் பண்ணி வரணும். 2.5-3 கிலோமீட்டர். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே சோசரம் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்தார். எங்களுக்கும் முடிச்சார். முடிச்சதுக்கப்புறம் கேட்டார், பிரதர் அவங்க கூட பேசணும் அப்படின்னாரு. கேட்டேன், என்னையா சொல்லுங்க. ஐயா, நான் அநேக நேரம் மன அழுத்தத்தினால என்னையே மாய்த்து கொள்வதற்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கேன். எனக்கு வாழவே பிடிக்கல. ஆனால் நீங்கள் கடைக்காரரை பார்த்தாலோ அந்த கடையை பார்த்தாலோ நீங்கள் அப்படி தெரியாது, வெளிப்படையாக அப்படி எதுவுமே தெரியலை எனக்கு. ஏன்னா நல்ல கடை ஓடுறது நல்ல திறமையான ஆள். அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு கேட்டார், ஆனால் உங்களை பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு. அது என்ன பிரதர், ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரு, எங்களை வழி நடத்துறாரு, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு, போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு கவலை பண்ணான்னு அதனால நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். பிரதர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரதர்.
நானும் அதே மாதிரி உங்க சர்ச்சுக்கெல்லாம் வரலாமா, உங்க ஆண்டவரை நான் பிடிச்சிக்கலாமான்னு கேட்டேன். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நான் முன்னாடி போய்கிட்டு எனக்கு செய்யல அதை செய்யலன்னு மூண்டி அடிச்சு சண்டை போடுறதுனாலதான் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள அநேகர் ஆசைப்படுறாங்க. நம்ம மூலமா நம்ம கிறிஸ்துவை காட்டுவதற்கு பதிலா நம்மளை காட்டிடுறோம். இன்னொரு சம்பவத்தை கூட சொல்வதற்கு ஆண்டவர் ஏவுகிறார். அவர் இங்க ஒரு பெரிய மில்லு ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுக்காண்டி சில நேரங்கள்ல அவரை போய் சந்திக்கிறது வழக்கம். திடீர்னு கேம்பஸ் பக்கம் வந்தார். நாங்க குடியிருக்கிற பகுதிக்கு வந்தார். பிரதர் நாங்க வந்திருக்கிறோம். சரி வாங்க எங்க வீட்டுக்கும் வாங்கல அப்படின்னு வந்தாரு. திடீர்னு வந்ததுனால நாங்களும் என்ன செய்யறேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் கொடுத்தோம், லெமன் ஜூஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சவுத்துல இருந்து கொண்டு வந்த கடலை கொஞ்சம் கொடுத்தோம். அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. சரி சொன்னோம், ரெண்டு கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். வேண்டாம் 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 வேண்டாம்னு ரொம்ப சொன்னார். இல்லை பிரதர் கொஞ்சம் சாம்பிளுக்கு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை செஞ்சு கொடுத்தோம். அவர் சாப்பிட பார்த்து இன்னொரு தோசை செஞ்சு கொடுத்தோம். அப்படி சாப்பிடுங்க பிரதர் சாப்பிடுங்க பிரதர் நல்ல தோசை செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா அவரை ஸ்பெஷல்னு கூப்பிட்டுன்னு எதுங்க வச்சிங்களா, அப்படி இருக்கிறது எங்களுக்கு என்ன வச்சுருந்தோமோ அதை செஞ்சு கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டாரு போயிட்டாரு. மறுநாள் எல்லாரும் விசாரிக்கிறாங்க, ஐயா அவருக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு என்னடா சாப்பாடு கொடுத்தோம். எல்லாரும் 4-5 பேர் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இதாச்சு. ஃபோன் பண்ணிட்டு நானே நேரில் போயிட்டேன். என்னையா சொன்னீங்க, என்ன எதுவும் நான் எதுவும் சரியா அவங்கள ட்ரீட் பண்ணல அப்படி இல்லையா அப்படின்னு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரதர் சொல்லுங்க, ஏன் எங்க மேல எது குற்றமா? இல்லை, எங்களுடைய மாமனார் மாமியார் கூட இந்த அளவுக்கு எங்களை கவனிக்கல. ஏன்னா பீகாருடைய வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க மாமனார் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு அதை பொண்ணு எடுத்த வீட்டுக்கு போறாங்கன்னா அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவரை ஒரு ராஜா மாதிரி கவனிச்சுக்கணும். அதனாலே நிறைய பேர் மாமனார் வீட்டுக்கே பிள்ளைங்க போகாதுங்க, வீட்லயே இருக்குங்க. அப்பா வீண் செலவு எடுத்து வைக்கக்கூடாது. ஆனா அவர் சொன்னாரு, மாமனார் கூட எங்களை அப்படி கவனிச்சிருக்க மாட்டார். நம்ம சாதாரணமா கொடுக்குற ஒரு உணவு அன்பையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அநேகர் கிறிஸ்துவ அன்பை புரிந்து கொள்வார். ஏத்த வீட்டில் டிராவல் பண்றவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம காட்டுறதுக்கு நம்ம எப்பவுமே அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போறது நான் இவராங்கும் அவராங்கும் அங்கிருந்து வரானாங்க அப்படின்னு நம்மளுடைய சம்பாஷணைகளை ஆரம்பிக்கிறோமா, இல்ல கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காண்டி என்னை அழித்து விட்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். இங்க பைபிள் நியூ டெஸ்டமென்ட் நிறைய இடத்துல நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஒரு இடம் எங்களுக்கு நியூ டெஸ்டமென்ட் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்பவும் கொஞ்சம் டிமாண்ட் ஆச்சு. ஆண்டவர் கொஞ்சம் கிருபை பாராட்டுறாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப டிமாண்டா இருக்கும்போது நாங்க குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுத்தோம். ஆண்டவரை இனி நாங்க கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படி வருகிற சில காசுகளை சேர்த்து வச்சு அந்த பணிக்காண்டி நாங்கள் கொடுப்பாண்டவரை தீர்மானத்தை எடுத்தோம். அதில் லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ணோம். அதன் மூலமாக அநேகர் உற்சாகப்பட்டு லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு பீகார் மட்டும் இல்லை, ஜார்க்கண்ட் இன்னும் சில பகுதியினுடைய ஒரு பெரிய கேம்பாக இது உருவாக்குவதற்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு தேவனை நேசித்து தேவனுக்காண்டி தியாகபூர்வமான காணிக்கை கொடுப்பதற்கு முன்னாடி நிற்கிறீங்க. எனக்கு தேவை இருக்குன்னு அப்படின்னு நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவை பார்க்குறோமா? நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல தான் அலகாபாத் இல்லைன்னா பிரயாராஜ்னு சொல்லப்படுற கும்பமேளா நடந்த இடம் இருக்குது. நாங்கள் 2005 அந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், யூடியூப்லேயே இருக்குது. இந்த வருஷத்தில் அங்கே போன எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, எத்தனை பேர் முடமாக்கி இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. வலது கை இட தெரியாத அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இன்னும் இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சிந்தித்து பார்ப்போம். தேவன் உங்களோட பேசுவாரா? 3 காரியத்தில் திரும்பவும் ஞாபகப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்தை நேசிக்கிறோமா? எளியவர்களையும் நீதிமான்களையும் எப்படியாக நாம் வைத்திருக்கிறோம்? நான் அழிந்து கிறிஸ்து வாழ்வதற்கு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இரவு படுப்பதற்கு முன்பதாக இதை ஒரு நிமிடமாவது சிந்தித்து
செயல்படுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.